குட் மார்னிங் மக்களே. டைம் பார்த்திங்கன்னா மணி இப்போ வந்து ஒரு 4 மணி ஆகுது. நல்ல ஒரு தூக்கம். ஸோ ஒரு பெரிய மிஸ்டேக் ஆகிடுச்சு மக்களே. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து பாமன் பாலம் திறப்பு விழாக்கு வரலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணி வந்தோம், சரிங்களா. பட் இங்கே பார்த்தீங்கன்னா இனாக்ரேஷன் வந்து 12:45 to 4 o'clock அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இனாக்ரேட் ஆகிற வண்டி பார்த்திங்கன்னா 4 o'clock தான் கிளம்ப போகுது. ஸோ நமக்கு வந்து ஒரு சின்ன ஒர்க் இருக்குது. நான் என்ன பிளான் பண்ணி வந்தேன்னா, மத்தியானம் இந்த இனாக்ரேஷன் நடக்கும். ஸோ ஏன்னா பாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா மத்தியானன்ற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ மத்தியானம் இனாக்ரேஷன் நடக்கும், நம்ம முடிச்சுட்டு கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பிளான் பண்ணி வந்தேன். பார்த்திங்கன்னா இனாக்ரேஷனோட அந்த ஃபஸ்ட் லான்ச் பார்த்திங்கன்னா 4 o'clock தான் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பெரிய பிளண்டர் மிஸ்டேக்கு. ஸோ என்னோடய மிஸ்டேக் தான், நான் தப்பாக பார்த்துட்டு வந்துட்டேன். இனிமேல் இந்த மாதிரி நடக்காத மாதிரி பார்த்துக்கிறேன். பட் இப்போ நம்ம வந்து நேராக அதாவது இந்த பஸ்ஸு பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த பிரிட்ஜில் தான் நான் நடந்து போயிட்டுருக்கேன். அப்படியே வந்து நம்ம பார்ப்போம் அந்த பிரிட்ஜு நைட் டைமில் எப்படி இருக்குன்றதை நான் காட்டுறேன், வாங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 AM மக்களே. அப்படியே மெதுவாக நடந்து போனோம் பாமன் பிரிட்ஜில். சரி எப்படிலாம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, உள்ளே நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி போனோம். பட் பார்த்திங்கன்னா போகிற வழியிலே பார்த்திங்கன்னா நீட்டாகவே மெயின்டைன் பண்ணல. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிரதமர் மோடி வராரு. பட் இருந்தாலும் ஒரு பாதுகாப்புலாம் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பட் கிளீன்லினஸை பொறுத்தளவு பாமன் பிரிட்ஜில் வந்து மெயின்டெனன்ஸே இல்லை மக்களே. ஸோ இந்த பிரிட்ஜில் என்ன தான் பிரச்சனை இருக்குது என்னென்னு தெரில. பட் க்ளீனாகவே இல்லை. நீங்கள் நீட்டாக இந்த பக்கமும் செக் பண்ணி பார்த்தோம், அந்த பக்கமும் செக் பண்ணி பார்த்தோம், ஒரு நீட்னஸே இல்லை மக்களே. மக்களே, ட்ரெயின் வரதை என்னால் காட்ட முடியுமான்னு தெரியல. பட் ஆனால் நான் வந்து கண்டிப்பாக மணி இப்போ வந்து ஒரு 4:10 கிட்ட ஆகுது. நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணி உங்களுக்காக ஒரு 6:30 வரை இருந்து இருக்கிற எல்லா ஷாட்டும் எடுத்து நம்ம சேனலில் நான் காட்ட போகிறேன், சரிங்களா. ஸோ நம்ம சேனல் நம்ம மக்களுக்காக காட்டுறேன். ஸோ சன்ரைஸு அப்படியே பாமன் பாலம் எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், எப்படி இருக்குன்ட்டு காட்டுறேன். ட்ரெயின் விலாக் வந்து நான் எப்போ பிளான் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு வீக்கு மறுபடியும் இங்கே வரலாம். அதாவது நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா ட்ரெயினோட ஃபீஸிபிலிட்டி வந்து ராமேஸ்வரம் வரையும் அவைலபிள் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதாவது இன்னையிலேருந்தே அவங்க ராமேஸ்வரத்துக்கு எல்லா ட்ரெயினுமே அவைலபிளாக இருக்குது. பட் என்னோடய பிளான் சின்ன மிஸ்டேக், அதனால் இதாக போக முடியல. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வீக் மறுபடியும் ஃபுல் விலாகில் வந்து கண்டிப்பாக நம்ம ராமேஸ்வரம் டு தாம்பரம், தாம்பரம் டு ராமேஸ்வரம், இதில் ஏதாவது ஒன்று நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம் மக்களே. அப்போ பார்த்திங்கன்னா ஃபுல் பாமன் பிரிட்ஜை நம்ம கவர் பண்ணிவிடுவோம், சரிங்களா. நிறைய வீடியோஸில் பார்த்தேன் மக்களே. நிறைய இடத்துல பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜு புதுசாக கட்டியிருக்க பிரிட்ஜில் வந்து நம்ம வந்து ஒரு இந்தியன் ஃப்ளாக் லைவரியோட அந்த கலர் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருந்த மாதிரி இருந்தது. பட் நாங்களும் ஒரு 4:20க்கெலாம் போனோம். அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு லைட்டுமே இல்லை, ஒரே ஒரு ரெட் கலர் லைட்டு மட்டும் இருந்துச்சு. எனக்குன்னா ஒரு க்யூரியாசிட்டி, சரி நம்மளும் போய் எதனால இந்த லைட்டு போடாமல் இருக்கீங்க அப்படின்றத கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சரி பக்கத்தில் போனோம். பட் போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பேனர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. பிரதமர் மோடி வராரு, 12:45 இனாக்ரேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி. பட் இனாக்ரேஷனோட டைமிங் பார்த்திங்கன்னா அவர் 11 o'clock ரீச் ஆகிறாரு. 11 o'clock ரீச் ஆகிட்டு கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இனாக்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாரு. பார்த்திங்கன்னா சரி நம்மளும் அப்படியே பக்கத்தில் ரீச் ஆகிட்டு சரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் மக்களே. ஏன் நீங்கள் லைட்டு போட மாட்டீங்க, 4 மணி ஆகுது, இந்த சமயத்தில் லைட்டு போட்டிங்கன்னா நல்லா ஜொலிப்பாக இருக்குமே அப்படின்னு சொல்லி நாங்களும் கேட்டதுக்கு அவங்க ஒரு ஆன்சர் கொடுத்தாங்க பார்த்தீங்களா. அதில் நாங்கள் வியந்தே போயிட்டோம். என்னென்னா இது ஒரு ஷோகேஸ்க்காக மட்டும்தான் எங்களுக்கு வந்து போட சொல்லியிருக்காங்க, மற்றபடி வந்து ரெகுலராக எனி டைம் எரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நைட்டு விசிட் பண்ணுற மக்கள் எல்லாருமே பார்க்கணும் அப்படின்றதுக்கு மேக்ஸிமம் அந்த லைட்டை பார்க்குறதுக்கே நிறைய பேர் வருவாங்க. பட் பார்த்திங்கன்னா இவங்க இப்படி சொன்னது வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு மக்களே. ஒரு 5:50 மணி அளவில் மெதுவாக அப்படியே உள்ளே போய் பார்த்தோம் மக்களே. சூப்பராக இருந்தது. கட்டியிருக்கிறதுலாம் செம்மையாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா 2 சைடு அந்த பில்லர்லையும் பார்த்திங்கன்னா ஃப்ளாக் இருக்குது மக்களே. அதுவே பார்க்குறதுக்கு ஒரு செம்மையாக இருந்தது. ஸோ பாருங்கள் நீங்களும், செம்மையாக அந்த ஃப்ளாக் வந்து எனி டைம் அந்த ஹாஸ்ட் ஆகிட்டே இருக்க மாதிரியே இருக்குது. சூப்பராக இருந்தது. அப்படியே பேரலாக ராமேஸ்வரம் பிரிட்ஜுக்கு இந்த பக்கம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வியூவே அற்புதமான ஒரு வியூ மக்களே. அந்த பக்கம் ஃபுல்லாக அந்த போட்டு அது எல்லாமே நிப்பாட்டி வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்தது. அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீனவ மக்கள் வாழ்கிற பகுதியை மக்கள் போல் சூப்பராக இருந்தது மக்களே. அந்த பகுதி எல்லாமே பார்க்குறதுக்கு
ராமேஸ்வரத்தில் வேலை பார்க்குற ஒரு ஆர்பிஎஃப் அவர்கிட்ட நாங்கள் என்கொயரி பண்ணோம். என்கொயரி பண்ணப்போ அவர் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர் மோடி வர்றனால தான் இந்த மாதிரியான கொஞ்சமாவது ஒரு நீட்னஸ் இருக்குது இந்த பிரிட்ஜில், இல்லைனா நீட்டாகவே மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. உண்மையிலே ரொம்ப ஒரு நாஸ்டி திங்ஸாக தான் இருக்கும். எனி டைம் இங்கே பார்த்திங்கன்னா அந்த ஷிட்டு போகிறது இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர மற்றபடி பிரிட்ஜ் வந்து ரொம்ப நீட்டாலாம் மெயின்டைன் பண்ணுறாங்க. இதனாலேயே பார்த்திங்கன்னா அந்த பிரிட்ஜோட அந்த தன்மை வந்து பழைய பிரிட்ஜோட தன்மை வந்து குறைஞ்சி போச்சு அப்படின்றத ஒரு விஷயத்த சொன்னார். கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு மக்களே. அப்புறம் அங்கே சுற்றி இருக்க அவங்கலாம் என்ன சொல்கிறாங்கன்ற ஊழியர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கூட்டத்தை வரவழைக்கிறதுக்காக எல்லா எம்ப்ளாயீஸ்களுக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து நீங்கள் மோடி வர்றாரு, நீங்கள் உங்கள் ஃபேமிலியை கூட்டுவாங்க, நீங்கள் உங்கள் ஃபேமிலியை கூட்டுவாங்க, பப்ளிக் நாட் அலோடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒன்லி நியூஸ் சேனல்ஸ் மட்டும்தான் அலோடு, பப்ளிக்லாம் அலோடு கிடையாது. பாஸ் வச்சுருக்கவங்க வரலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் பாஸ் வச்சுருக்கவங்க கூட எப்படி வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10-20 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் நிற்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுத்துருக்காங்க மக்களே. ஒரு வழியாக நம்மளும் அந்த க்ரௌடில் சிக்காமல் பாதி எடுத்துகிட்டு பாதி நம்மளால் முடிஞ்சளவு ஷார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் மக்களே. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் ட்ரெயின் vlog நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்திங்கன்னா 16103 இல்லைனா 16104 இந்த 2 ட்ரெயினில் ஏதாவது ஒரு ட்ரெயினில் கண்டிப்பாக நம்ம ஃபுல் vlog கவர் பண்ணுவோம். சூப்பராக இருக்கும், பாருங்கள் மக்களே. பாமன் பிரிட்ஜை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குது, அதோட இனாக்ரேஷன் ஒர்க்லாம் எப்படி போயிட்டுருக்குன்றதை பார்த்துருப்பீங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து பாஸ் இருக்குது, பட் போக முடியாத ஒரு சூழ்நிலை. என்னோடய டைம் கொஞ்சம் செட் ஆகலை, அதனால் வந்து இன்றைக்கி இந்த வீடியோ வந்து போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்கில் வந்து 16103 16104 இது ரெண்டில் ஏதோ ஒரு ட்ரெயினில் வந்து நம்ம vlog எடுப்போம் மக்களே. vlog எடுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் அதையும் பாருங்கள், இந்த வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இது போல் நல்ல நல்ல வீடியோஸ்லாம் வர காத்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இன்னும் சூப்பரான வீடியோஸ் காத்துட்ருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. பை பை பை. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.